come on boy, come on, come on, come on. பெரிய கிரிமினல் லாயர்னு சொன்னீங்க, கிறுக்கனா இருப்பான் போல இருக்க. இந்த ஆள் எப்படித்தான் நம்மள கரையேத்த போறானோ? விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அவர் கால விழுந்துற போது சும்மா இருங்க. அவர் கோர்ட்ல 1 hour ஆர்கியூ பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, ஐ அம் சாரி. என்னடா சீரியஸா ஒரு கேஸ கொண்டு வந்திருக்கோம், இவன் சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? வீடியோ மட்டும் விளையாடி ஜெயிக்கிறவன் இல்லைன்னா விதியோடையும் விளையாடி ஜெயிக்கிறவன். தட்ஸ் ருத்ரையா. நீதிபதியை வெட்டினவனே நிரபராதின் வெளியில கொண்டு வந்திருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு கற்பழிப்பு கேஸுக்கு போய் கதிகலங்கி நிக்கிறீங்க. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். எனக்கு இந்த கோர்ட் கேஸ் வீடியோ கேம் எல்லாமே ஒண்ணுதான். இட்ஸ் ஆல் சைல்ட்ஸ் பிளே ஃபார் மீ. ஆனா இந்த கேஸ்ல பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகுதே. ரொம்ப கவலைப்படாதீங்க ஸ்ரீராம். ஆனா ஒண்ணு, இலையில சாப்பிட்டோமா எடுத்து போட்டோமா கையை கழுவணுமா இல்லாம கூட்டத்தை கூட்டி சமபந்தி போஜனமாக்கிட்டான். அதுவும் இல்லாம இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சிகளா அவங்க மகனும் மருமகளும் ஆயிட்டாங்க. அதுல உங்க மருமக ரொம்ப பலவீனமா இருக்கா. அவ பேர் என்ன சொன்னீங்க? பிரியங்கா. 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 அவ பலவீனம் போலீஸ்க்கு தெரிஞ்சா எலும்பு துரத்துற நாய் மாதிரி துரத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ரீராம், ரேப் பண்ணவங்க மகனுக்கு என்னவோ 7 வருஷம் தான். ஆனா அதை மறைச்ச உங்களுக்கும் தண்டனை உண்டு. அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. துரும்பு கிடைச்சாலே தூணாக்குறவங்க அந்த போலீஸ்காரங்க. தூணே கிடைச்சிட்டா சும்மா விட்டுருவாங்க. தொலைச்சி எடுத்து உங்க குடும்பத்தை தோரணமா கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதனால கேஸ் முடிகிற வரைக்கும் உங்க மருமகளை எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் மறைச்சு வைங்கன்னு சொல்றேன். கங்கா, பிரியங்கா, சாரி சாரி. ஏன் இப்படி வீண மனசை போட்டு குழப்பிக்கிறேன்? ஒன்னும் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் குடும்பத்துக்கு எதிராக என்னால என்ன செய்ய முடியும்? ஏன் நிலைமையில நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால என்ன செய்ய முடியும்? அதுதான் நானும் சொல்றேன். எனக்கு தெரியும் வீட்டுல எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்கன்னு. நான் யாரும் பழி வாங்க நினைக்கல. ஆனா அந்த வீட்டுல ஒரு பாவம் நடந்திருக்கு. அது என்னால மறக்க முடியல. அந்த பாவத்தை மூடி மறைக்க நினைக்கிறவங்களையும் பாவீங்கன்னு என் மனசாட்சி சொல்லுது. இதுல இருந்து வெளியே வர எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சேகர். வழி சொல்லுங்க. பிரியங்காவை நினைச்சா எந்த நேரத்துல எதை உளருவாளோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. கவலைப்படாத சுசீலா. வக்கீல் சொன்ன மாதிரி அவளை எங்கேயாவது அனுப்பி வைக்க வேண்டியதான். சேகர் பிசினஸ் விஷயம் நான் டெல்லிக்கு போறானே, அவன் கூட இவளை அனுப்பிச்சு வச்சிடலாம். ஆமா தங்கச்சி, பிரியங்கா கிட்ட கங்காவுக்கு உடம்பு சரியா போச்சு, அவ தாத்தாவோட கிராமத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவளை எப்படியாவது நம்ப வை. சேகர் கிட்டயும் அதே மாதிரி சொல்ல சொல்லு. என்ன? பிரியங்கா ரொம்ப முக்கியமான சாட்சி. இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரணும்னா பிரியங்காவை உண்மை சொல்ல வைக்கணும். சார், அது லுக் மிஸ்டர் ரவி, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, உங்க பலத்தால இந்த கேஸை ஜெயிக்கிறத விட புத்திசாலித்தனத்தால ஜெயிக்கணும். கெட் இன் கான்ஃபிடன்ஸ் மேன். இந்த கேஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். பிரியா, நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் போர்டிங் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ மிஸ்ஸஸ் பிரியங்கா. ஞாபகம் இருக்கா? இன்ஸ்பெக்டர் ரவி. உங்களை சந்திக்க நான் பலமுறை உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சந்திக்க விடாம தடுத்துட்டாங்க. கங்கா விஷயமா இது பாருங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கும் போது நீங்க என்ன இப்படி சந்திக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கங்காவை
எங்க வீட்ல இருக்கிறவங்க நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? உங்களை அப்படி நம்ப வச்சிருக்காங்க. ஒரு உண்மையை சொல்றேன். ஆஸ்பத்திரியில அனாதையா இருக்கிற கங்கா நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேன். செத்து அவ எந்த நிலைமையில இருக்காங்க நீங்களே பாருங்க. கங்கா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்க நிலைமையிலையும் அவ வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை பிரியங்காக்கா வருவாங்களா, பிரியங்காக்கா வருவாங்களான்னு தான். உங்க வரவுக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கா. அவ உயிர் ஊசலாடிக்கிட்டு மேடம். பெரிய கொம்பன் நிலப்படனுக்கு அவதான் ஒண்ணு தெரியாது சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மீறி அவன் டார்ச்சர் பண்றதுக்கு யாரா நீ? போலீஸ்கார மேலே கை வச்சு செல்ல உன்னை என்ன பண்ண போறா? ஆமா, பெரிய போலீஸ் படம் விசாரிச்சு கிழிக்க போற. எங்க வேணா வந்துருவியா? போலீஸ் கலெக்டர் முறையில எங்க வேணா வருவேன், எப்ப வேணா வருவேன். உன் போலீஸ் பந்தல என்கிட்ட வச்சுக்கிறது. யூ நோ ஹூ ஐ அம், சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்ரீராம். உன்ன மாதிரி 1000 பேரை விலைக்கு வாங்க வேண்டாம். அதையும் நான் பாக்குறேன்டா. அடிக்கடி என் வீட்டுக்கு வர என்ன விசாரிக்கிற, என் ஃபேமிலியை விசாரிக்கிற, என் வைஃபை டார்ச்சர் பண்றது. தேர்ட் லைட் ஃபெலோ டார்ச்சர் பண்ண வேண்டாம். உண்மை வெளிய வர வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவேன். நீ 1000 முறை கேட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு போகவும் முடியாது, கங்கா பார்க்கவும் முடியாது. ஒரு சின்ன தடயம் கிடைக்கும்னு போலீஸ்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வக்கீல் ருத்ரியா வந்து நம்ம வீட்டுல இருந்து யாரும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த நேரத்துல நீ எங்க போன நிலைமை என்ன ஆகும்? நான் கங்காவை பார்க்கணும். நீ என்ன வச்சுக்கிட்டு இருக்க? கங்கா என்ன உனக்கு மட்டும் தான் வேண்டியவளா? அவளுக்கு நாங்க என்ன எதிரிங்களா? இல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க என்ன மிருகங்களா? பருப்பிரியா, நான் சொன்னது கொஞ்சம் கேளு. கிளம்பு, வா போலாம். நான் வர முடியாது. முடியாதா? என்னையும் மதிக்காம என் குடும்பத்தை பத்தி கவலைப்படாம போய் கங்காவை பாரு. நாங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நேத்து கூட 1-2 லட்சம் கொடுத்தாவது கங்காவை எப்படியாவது கிராமத்துக்கு அனுப்பலாம்னு அப்பா முயற்சி பண்ணாரு. ஆனா போலீஸ்காரங்க நேரம் விடாம பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னது? கங்காவுக்கு பணம் கொடுக்கறீங்களா? நீங்க கொடுக்கிற பணம் அவகிட்ட இருந்து பறிச்ச கருப்ப திருப்பி தருமா? இன்னைக்கு கங்காவுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எனக்கு ஏற்பட்டா என் பொண்டாட்டி கற்பு முக்கியம் இல்ல, குடும்ப கௌரவம் தான் முக்கியம் சொல்றீங்க. நல்ல ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, டாக்டர் கிட்ட சொல்லி உன்னை நல்லா கவனிச்சுக்க சொல்றேன். வேண்டாக்கா, ஒரு ஊசிய போட்டு என்ன கொன்னுட சொல்லுங்கக்கா. ஏமா இப்படி எல்லாம் சொல்றேன்? சொல்லக்கூடாது. ஆமாக்கா, இங்க பாரு.